பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் அறிவிப்பதில் எனக்கு சந்தோஷம். இன்றைக்கு கூட ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 34 அதனுடைய 8வது வசனம். 34வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சுபாவங்கள் உண்டு, ஒவ்வொரு பண்புகள் உண்டு. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சில சுபாவங்கள் உண்டு, கேரக்டர்ஸ்லாம் உண்டு. எல்லாம் நிரந்தரமானது கிடையாது. இன்றைக்கு ஒரு மனநிலையில இருக்கிற நாம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 1 month கழித்து வேறொரு மனநிலையில இருப்போம். இன்னும் சொல்ல போனா அடுத்த மணி நேரம் என்ன மனநிலை இருப்போம்னு நமக்கே தெரியாது. அப்போ மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், மனம் ஒரு குரங்கு. அப்போ மனிதர்களுடைய சுபாவங்கள் மாறக்கூடியது. இறைவனை குறித்து, அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனை குறித்து வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாதவராய் இருக்கிறார். வேதத்துல இந்த சங்கீதம் 34:8 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதாவது கர்த்தர் நல்லவர், இது அவருடைய ஒரு குணம். இதை ஒரு நாளும் அவர் மாற்றிக் கொள்வது இல்லை. எந்த சூழ்நிலையிலும், அதாவது மனிதர்கள் தவறு செய்தாலும் நல்லது செய்தாலும் அவர் நல்லவராக தான் இருக்கிறார். ஒருவேளை நீங்க அவருக்கு பிரியமா இருந்தாலும் பிரியமா இல்லைன்னாலும் அவர் நல்லவராக தான் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. இப்படி பல காரியங்களே சொல்லலாம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், நம்மளை அணைக்கிறவர், இப்படி பல காரியங்களை சொல்லலாம். இதுல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் நல்லவர். இப்போ ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ ஒரு உணவு, குறிப்பிட்ட உணவு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் பிரியாணியை பற்றி நான் கேட்குறேன், பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதை ருசிச்சிருக்கிறீங்க. பிரியாணியை பார்க்குற வரைக்கும் அதோடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. அது நல்லா இருக்கும்னு மற்றவங்க சொல்லி கேள்விப்படுவோம். எப்போது நம்மளுடைய வாய்க்குள்ளே போகுதோ அப்போ தான் தெரியும், ஓ இதில் இவ்வளோ டேஸ்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் தேவனை பற்றி நாம் நல்லவர்னு சொல்ற வரைக்கும் அவரை நாம் ருசி பார்க்க முடியாது. எப்போ நாம் அவரை அனுபவிக்கிறோமோ, அவர் யார் என்பதை புரிந்து கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் அவர் நம்முடைய வாழ்வில் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும். ஓகே, வேதத்துல பல மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருந்தார் என்பதை அவர்கள் வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. அவர் நல்லவர் என்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையே சிறந்த உதாரணமா இருக்கிறது. எப்படியோ போக வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை அவர் நல்ல முறையில திசை மாற்றி வைத்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் யோசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்மளுடைய வாய் சொல்லுது. அப்படிதானே? இன்னும் வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. எங்கேயோ போய் முடிய வேண்டிய வாழ்க்கை எல்லாவற்றையுமே தேவன் அற்புதமாய் மாற்றி தேசத்தின் சிறந்த நிலைகள்ல கொண்டு வைத்தார். வேதத்துல நாம பார்க்கிறோம் கோராகு அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை. அந்த கோராகு, அவனுடைய வாழ்க்கை பின்னணித்தை குறித்து நான் கொஞ்சம் சொல்றேன். மோசேக்கு விரோதமாக சில காரியங்களை பேசுறான். அதனால தன்னோடு சில கூட்டத்தாரையும் சேர்த்து கொண்டு அவனை மோசேக்கு விரோதமாக சில காரியங்களை பேசுறான். அப்போ தேவ கோபம் கோராகின் மீது வருது. அப்போ ஆண்டவர் இதுவரைக்கும் உலக தோற்றத்தின் முதல் கொண்டு இதுவரை நடந்திராததும், இதற்கு முன்பதாக இதற்கு அப்புறமும் நடக்காததுமான ஒரு மிகப்பெரிய தண்டனை கோராகுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் கொடுக்கிறார். என்ன தண்டனை? பூமி 2ஆக பிளக்கப்படுகிறது, அவனும் அவனோடு இருந்தவர்களும் உள்ளே போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிதான தண்டனையை தேவன் அவனுக்கு கொடுத்தார். நாம நினைக்கிறோம் அவனுடைய வாழ்க்கை இப்படி முடிந்து போயிட்டு என்று சொல்லி. ஆனால் ஒரு வசனம் அழகா இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்னாகும் 26வது அதிகாரத்துல வரும், கோராகின் புத்திரரோ சாகவில்லை, தேவன் அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வைத்தார். காரணம், அவனுடைய வாழ்க்கை தான் அப்படி போயிடுச்சு, அதனால அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாவது நான் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தலைமுறைகள் கடந்தது. அவர்களுடைய அந்த கோராகின் கூட்டத்தாருடைய தலைமுறையிலிருந்து தேவன் சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்திற்கு பாடகர்களை எடுக்கிறார், சில இசை வாசிக்கிறவர்களை எடுக்கிறார், மிகப்பெரிய தீர்க்கதரிசியான சாமுவேலை அந்த சந்ததியிலிருந்து எடுக்கிறார். என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, கர்த்தர் நல்லவர். எப்பேற்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையும் தேவனால் மாற்ற முடியும். கோராகு என்கிற மிகப்பெரிய பாவியையும் தேவன் நேசிக்கத்தான் செய்கிறார். ஆபிரகாம் என்கிற மிகப்பெரிய தேவ மனிதனையும் நேசிக்கத்தான் செய்கிறார். மோசே என்கிற மிகப்பெரிய தீர்க்கதரிசி தலைவனையும் தேவன் நேசிக்கத்தான் செய்கிறார். பாவியா இருந்தாலும் சரி, பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, அது அவருக்கு பொருட்டு அல்ல. அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். ஒருபோதும் அவர் மனிதர்களுக்கென்று தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்கிறது அல்ல. இந்த கோராகுடைய வாழ்க்கை
வாழ்க்கை மூலமாக அவனுடைய வாழ்க்கை வீணாய் போயிற்று. ஆனாலும் கூட தேவன் அவனுடைய வாழ்க்கையின் மூலமாகவே பிள்ளைகளை பார்க்காமல் அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை தேவன் உயர்த்தினார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகளை அவர் செய்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்திருக்கலாம். ஒருவேளை நீங்க அவருக்கு பிரியமா இல்லாம சில காரியங்களை இழந்திருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நாள்ல இருந்து தேவனிடத்துல ஒரு காரியத்தை தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இனி உமக்கு பிரியமாக நான் வாழ்வேன் என்று சொல்லி நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு திருப்பி தருவார். உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வாதமாக முடிப்பார். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். கர்த்தர் நல்லவர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்னோட கூட ஜெபிக்கிறீங்களா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட சங்கீதம் 34:8 அருமையான வேத வசனத்தை வாசித்தோம். ஆண்டவரே, இந்த வசனம் ஆண்டவரை பார்க்கிற ஜனங்களோட கிரியை செய்யட்டும். எங்களோடு இடைபடுவீராக. நீர் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்து தருகிறோம். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. God bless you. Thank you.